சாய்ராம்மா, மீனாம்பாள், மதுரை. யாருமே எனக்கு காமிக்க அப்படின்றாங்க சார். செஞ்சு அழுது கூப்பிட்டாங்க, யாருமே ஏத்துக்கல சார். அழாதீங்க, அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. நான் போட்டு விட்றேன், கவலைப்படாதீங்க. மாத்திரை வாங்குறதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா. ஏன் அழுறீங்க? மாசம் 12,000 உழைச்சேன், அதுக்கு நல்லா செஞ்சேன், எல்லாமே பார்த்தேன். இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு யோசிக்கிறேன். நமக்கு ஏதாவது வழி கொடுப்பார், அப்பா கொடுப்பார், சாயப்பா வழி கொடுப்பார். சாய்ராம், விசாலிமா, சாய்ராம், இப்போ வந்து மதுரையிலேருந்து நம்ம பொண்ணு ஒன்று மாதிரி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறியா? ஆமாம் ஆமாம், சாப்பாட்டுக்கே இல்லை உங்களுக்கு. யாரும் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இருக்கிறேன், கவலைப்படாத. யார் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்து தரேன், கவலைப்படாத. சரியா? நான் எதை பற்றியும் எனக்கு கவலைப்படப்படுது. எனக்கு அப்பா சாயப்பா இருக்காங்க, எனக்கு உறுதுணை. எனக்கு அதுவே போதும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, இவ்விதமான கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரருளினாலும், உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே நாம் வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த அம்மா பேரு மீனா அப்படின்னு பேரு. மீனா அம்மா அப்படின்னா மதுரையில் இருக்கிறாங்க. நம்ம தெரியும், உங்களெல்லாம் யூடியூப் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிரியா ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹீலிங் பண்ணும்பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு எனக்கு வந்து ஆதரவு இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு வந்து வாடகை கொடுக்கணும், சாப்பாடு செலவு, மருந்து செலவு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த அம்மா. அவங்களுடைய அந்த உடல்நலத்துக்கு கருதலை வச்சு அந்த மாத்திரை மருந்து வாங்கிட்டு பணம் இல்லை அப்படின்ட்டு ஹீலிங் பண்ணிக்கிட்டாங்க. ஹீலிங் பண்ணிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. என்னால் முடியல அப்படின்னு அழுதுட்டாங்க. நானும் வந்து ரொம்ப மென்ட் ஆகிட்டேன், அவங்க பேசுறதை வச்சு ரொம்ப மென்ட் ஆகிட்டேன். அப்போ உடனே சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, என்கிட்ட இருக்குது ஒரு 2000-3000 நான் தர்றேன், நீங்கள் என்ன செய்றீங்க, அக்கௌண்ட் நம்பர் தாங்க, ஒரு 2000 3000 நான் உடனே போடுறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு. என்ன பண்ணுறது, நாம வந்து சென்னையில் இருக்கிறோம், இந்த அம்மா மதுரையில் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு? சரி பரவாயில்லம்மா, நான் ஏதாவது யோசனை பண்ணுறேன், ஏதாவது அப்பா தான் வழி கொடுப்பாரு, ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு, கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ஹீலிங்க்கு இன்னொரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா மதுரையிலேருந்து வந்தது. அந்த அம்மா பேர் என்னன்னாக்கா விஷாலின்னு பேர். நம்ம பொண்ணு தான், அது மதுரையில் இருக்க பொண்ணு. அவங்க வந்து ஏற்கனவே ஷார்ஜாலேருந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும்னு என்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்தாங்க. அப்புறம் முதுகு வலி 32 மாத்திரை சாப்பிட்டாங்க. அந்த மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது, முதுகு வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க மதுரைக்கு வந்த பிறகு. ஸோ அதே மாதிரி 32 மாத்திரை சாப்பிடாம நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா போன உடனே அந்த அம்மா லைனுக்கு வந்தாங்க, ஹீலிங்காக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹீலிங் பண்ணிட்டு என்ன சொன்னேன், அம்மா நீ என்ன பண்ணுற, மீனா அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 2000 ரூபா பணத்தை உடனே கொடு அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்த நிமிஷம் நான் இப்போ போகிற மாதிரி சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷம் போயிட்டு அந்த அம்மாவுக்கு 2000 ரூபா கொடுத்து வந்தாங்க. இது என்னால் முடியுமா, இல்லை உங்களால் முடியுமா, இல்லை யாரால முடியும்? வந்து அவரால் மட்டும்தான் முடியும். இவர் திருச்சியிலேருந்து இவர் கிடைச்சா கூட திருச்சியிலேருந்து மதுரைக்கு போக முடியுமா? 2000 ரூபா தூக்கிட்டு போகிறதுக்கே 2000 ரூபா ஆகும் கார் எடுத்துட்டு. ஸோ என்ன முடியுது, யார் ஒரு மைய புள்ளி, ஒரு அப்பான்னு ஒரு மைய புள்ளி இருந்தா அடுத்த நிமிஷமே முடியும். அதனால தான் பாருங்க, அந்த சகோதரி அங்கே இருந்து புறப்பட்டு ஒரு 2000 ரூபா பெரிய விஷயம் இல்லை, அங்கே இருந்து புறப்பட்டு இங்க வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. இதுவே 3000 ரூபாய் செலவாகும். ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்க. இவங்க வந்து நன்றி சொல்றதுக்கு வந்திருக்காங்க. மதுரையிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு
3000 செலவு பண்ணிட்டு மதுரைக்கு இருந்து நன்றி சொல்ல வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்க வந்து பெரிய வசதி இருந்தா பரவாயில்ல, அவங்களும் ரொம்ப சாதாரணம், கஷ்டப்படுறவங்க. அவங்க செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, திருப்பி இங்க வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயப்பாவை நம்பி நான் இருந்தேன். சாயப்பா என்னை கைவிடல. எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து வேலையில இருந்து நான் விடுபடுத்த இப்போ இருக்கேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் இறந்து 8 வருஷம் ஆகி நான் தான் உழைச்சி எல்லாமே பார்த்தேன். அவங்களோட என்னோட சேர்ந்து இருந்து அவங்களோட தம்பி என்னை வச்சு நல்லா பார்த்துருந்தாங்க. எந்த குறையும் இல்லாமல் பார்த்துருந்தாங்க. இப்போ நான் உடம்புக்கு முடியாமல் இருந்தப்பையும் அவங்க தான் என்னை வச்சு பார்த்தாங்க. எல்லாமே எனக்கு எல்லாம் செஞ்சேன். எல்லாம் சாயப்பாலோட நல்லபடியாக நான் இருந்தேன். இப்போ ஒரு மன கஷ்டத்தினால வேதனைப்பட்டு இருந்தப்போ, என் கையில் காசு இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் இருந்தப்போ யூடியூப்பில் சாய்ராமை பார்த்தேன். நான் அவங்ககிட்ட நான் ஆதரவு கேட்டேன். நான் கேட்டப்போ அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க மூலியமாக சாயப்பா சொல்லி சாயப்பா மூலியமாக எனக்கு ஒரு உதவி கிடச்சிச்சு. உடனே எனக்கு 2000 பணமும் கிடச்சிச்சு. நான் அதை வச்சு நான் செலவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் சாயப்பா பார்க்கறதுக்காண்டி நான் சென்னைக்கு நான் வந்தேன். அதுவும் நல்லபடியாக எனக்கு நடந்துருச்சு. இன்றைக்கி நான் சாயப்பா கோயிலுக்கு வந்ததுக்கு எனக்கு பாதமும் கிடச்சிருக்கு. மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் எதை பற்றியும் நான் கவலைப்படப்படுது. எனக்கு அப்பா சாயப்பா இருக்காங்க, எனக்கு உறுதுணை. எனக்கு அதுவே போதும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நான் சாயப்பாவை வேண்டுறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 8 வருஷம் ஆகி, அவங்க இறந்த 6 மாதத்துல மதுரையில் இருக்கிற தேவி ஸ்கேனில் வேலை பார்த்தேன். அங்கே 6 வருஷமும் நான் நல்லா உழைச்சி அவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். எனக்கு அவங்க ஒரு உழைப்பு, நான் உழைச்ச உழைப்புக்கு அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் முன்னேறி வந்தேன். அதோட என் வீட்டுக்காரோட தம்பி அவங்களும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு குறையும் வைக்கல. அவங்க பேர் அசோக்குமார். அவங்க எப்பவும் நல்லா இருக்குன்னு தான் நான் சாமியை கும்பிட்றேன். வேறு எதுவும் எனக்கு இல்லை சாமி. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். 2000 ரூபா வந்து தூசுங்க. 2000 20,000 தூசு பாபா நினச்சா. 2 லட்சம் தூசு, 2 கோடி தூசு, எல்லாமே அவர் நினச்சாருன்னா தூசு தான். 2000 ரூபா கொடுத்ததுக்கு 3000 ரூபா செலவு பண்ணி மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க கிடையாதுங்க, சாதாரணமான விஷயம். 2000 கஷ்டப்பட்டு தானே இருந்தாங்க. இப்போ 3000 செலவு பண்ணி வந்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் வரல, இவங்க ஃபேமிலியோட வந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க வீட்டில், அவங்க சொந்தக்காரத்தில். பாருங்க, இவ்வளோ வந்து இந்த அம்மாவை நம்ம என்ன சொல்றது, அவங்களுடைய பக்தியும் அவங்களுடைய அந்த நன்றி உணர்வையும் நம்ம எப்படி பாராட்டுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்க முன்னாடி நம்மளுடைய பக்தியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ரொம்ப சாதாரண, சின்ன கோட்டு பக்கத்தில் பெரிய கோட்டு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் சொல்லணும். இது யாரையுமே வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்துட்டு, அவங்களுடைய உடையை பார்த்துட்டு, அவங்களுடைய பொருட்களை பார்த்து, வச்சிருக்கிற பொருளை பார்த்துட்டு அவங்கள இடம் போடுறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இடம் போட முடியாது. அதனால பக்திக்கு அளவு கூட இல்லை. அது பாருங்க, இந்த மாதிரி பக்தி யாருக்கும் வராது. ஸோ நம்ம வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு உடனே தெரியாது. பாபாங்கிற 2 எழுத்து தான் தெரியும். அந்த மாதிரி பாபா கூட வாழ்ந்தவங்களோட பேர், அவங்களுடைய சுச்சரித்திரம், கதை, மந்திரம் எதுவுமே தெரியாது. பாபாங்கிற 2 எழுத்து தான் தெரியும். அதை வச்சு தான் நம்ம வந்து வாழ வைக்கணும். அது மாதிரி எனக்கு அது தெரியும், நான் படித்தேன், அதை படித்தேன், இது படித்தேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அன்னதானம் பண்ணேன், இது மாதிரிலாம் பண்ணுறத விட, எல்லாத்த விட அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா. அவங்க வாங்கின 2000 ரூபாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து நன்றி சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷாலி வாழ்க. நான் சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து கொடுத்தாங்க, இந்த 2000 ரூபா கொடுத்தாங்க. விஷாலாட்சி, நல்லா விஷாலின்னு நான் கூப்பிடுவேன். அவங்க பேர் விஷாலாட்சி. ஸோ வைஷாலின்னு சொல்லுவேன், விஷாலின்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு வாழணும். அந்த பொண்ணு செஞ்சிருக்கிற அந்த காரியத்துக்கு அந்த பொண்ணு வந்து நினச்சிருக்கிற சில பிரார்த்தனை வச்சுருக்காங்க. அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே இதே மாதிரி பாபா கிட்ட பக்தி செலுத்தி நல்ல நல்ல பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழணும், சந்தோஷமாக. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். வாழ்க.